அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ். இன்றைய ஜியோ பாலிடிக்ஸில் பத்திரிகை சுதந்திரம் அப்படின்ற அடிப்படையில் இன்றைக்கு நான் வெளியிடுறேன். ஏன்னா நிறைய கான்ஸ்பிரன்சி தியரியோடு சேர்த்து வெளியிடுறேன். ஸோ நிச்சயம் காக்கப்படும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை ஐ திங்க் அலோவ் பண்ணுவாங்கன்றது யூடியூப்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வச்சுக்கிறேன். ஏன் அப்படின்னா மேபி ஃபஸ்ட் அட்டம்ப்ட் நம்ம ஒரு 6 காரணங்கள், அதாவது நடந்த நிகழ்வுகளுக்கும் எப்படியெல்லாம் மேக் பண்ணியிருக்காங்க, இல்லை மேட்ச் பண்ணியிருக்காங்க, இல்லை அதுக்கான கேள்விகள் என்ன, நிச்சயம் இது யார் பண்ணியிருப்பாங்கன்றதுக்கான ஒரு முழு விடைகள் அளிக்கக்கூடிய ஒரு பதிவாக இருக்கும் நான் நினைக்கிறேன். நான் கொஞ்சம் எல்லாமே எடுத்து ஒரு 6 கேள்விகள், புரியாத புதியர்களுக்கான விடையை நம்ம அவிர்க்க போகிறோம், மர்ம முடிச்சுகளை அவிர்க்க போகிறோம். ஸோ ஒரு கான்ஸ்பிரன்சி தியரியாகவும் இருக்கும். ஸோ மிகப்பெரிய ஒரு பதிவாகவும் இருக்க போகிறது. கொஞ்சம் சந்தேகமாக இருக்கிறது, யூடியூப் அலோவ் பண்ணுவாங்களா அப்படின்றதோட சேர்த்து மற்ற நிகழ்வுகளையும், குறிப்பாக ஹமாஸ் தரப்பில் ஒரு சில விஷயங்கள் இன்றைக்கி ஒட்டுமொத்தமாக கேன்சல் பண்ணிட்டு நாங்கள் வெளியேறன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ரஷ்யா தரப்பில் விடப்பட்ட அறிவிப்புகள் அனைத்தும் ஒருங்கிணைந்த ஒரு பதிவாக பார்த்துடலாம். கொஞ்சம் பொறுமையாக கடந்து போகலாம். ஸோ வீடியோக்குள்ள பொறுத்த மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். நிறைய கேள்விகளுக்கான விடைகளும் புதிர்களும் இதில் கிடைக்க போது. உங்களுக்கு ஒரு சிலருக்கு சந்தேகமாக வரலாம், அதனால் நம்மளுக்கு என்னப்பா கிடைக்க போனால் உலக அரசியலில் இதெல்லாம் நம்ம தெரிந்து கடந்து செல்ல வேண்டிய ஒரு முக்கியமான பதிவாக கூட நான் கருதுகிறேன். ஸோ கொஞ்சம் எனக்கு எடுத்திருக்கேன் ஒரு சில விஷயங்கள்லாம். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, அந்த புகைப்படத்தில் நம்ம காலில் காட்டின பதிவு தான். கிட்டத்தட்ட அந்த ஷூட் பண்ணான் இல்லையா, அவங்ககிட்ட இருந்து ட்ரம்ப் இருக்கிற இடம் 137 மீட்டர். அதை விட அந்த சர்வீஸ் செக்டார் இருக்காங்க இல்லையா, அவங்க 134 மீட்டர். அவங்க ஆங்கிள் இருந்து எல்லாமே நேரடியாக போட்டிருக்காங்க. அந்த ஆங்கிள் இருந்து போடும்போது, அதாவது 134 சொல்லியிருக்காங்க இல்லையா. மீண்டும் டேரெக்டாக என்னுடைய பதிவுக்கு வந்துடுறேன். அந்த சுடப்பட்ட பகுதியிலிருந்து இது கொஞ்சம் மேட்டான பகுதி. ஸோ ஈஸியாக விசிபிள் இருக்கும், சாதாரணமாக தெரியும். இன்னும் ஒரு சில புகைப்படங்கள்லாம் ஷேர் பண்ணி கீழே இருக்கிறவங்களே அவனை ஈஸியாக ஃபோட்டோ எடுத்திருக்காங்க அப்படின்னும் போது மேலே இருக்கிறவங்க ஈஸியாக அவங்களுக்கு விசிபிலிட்டி வந்திருக்கும். அப்போ எப்படி தெரிந்தே விட்டு வைத்திருந்தாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி கணைகளை கேள்வி கணைகளை போட்டு ஒரு ரவுண்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. இது சம்பவமாக எடுத்துக்கலாமா? இதிலே இன்னொரு சம்பவம் என்ன அப்படின்னாங்கன்னா, இந்த ஆங்கிள் ஆஃப் டைரக்ஷனில் அங்கிருந்து சுடும்போது ட்ரம்ப் அவர்களுக்கு இந்த காதில் வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்ற மாதிரியும் அதுக்காக தான் ஆங்கிளோட சேர்த்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்று சொல்லிட்டாங்க. இரண்டாவது சந்தேகம் என்னென்னா, சுடப்பட்ட நபர் என்னென்னா தாமஸ் குரூக்கோட வயசு எவ்வளோ? 20 வயசு. அவங்க அப்பா யார் அப்படின்னா, பென்சில்வேனியாவில் மிகப்பெரிய ஒரு சைக்காட்டிஸ்ட் மாதிரி, ஒரு கவுன்சிலர் மாதிரி, பெரிய அளவுக்கு மக்கள் அவர்கிட்ட வந்தாங்கன்னா கன்வின்ஸ் பண்ணி அனுப்புகிற ஒரு கவுன்சிலர் மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, அவங்க அப்பா ஆரம்ப கட்டத்தில் சிஎன்என்ல ஒரு சில பேட்டிலாம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ஒரு நெருக்கடிகள் கொடுத்துட்டாங்க. நீ பேட்டி நாங்கள் எல்லாமே எங்களோட ஒப்புதல் இல்லாமல் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்க வீட்டில் பெரிய அளவுக்கெல்லாம் சர்ச் போயிட்டுருக்கு. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாங்கன்னா, அவங்க அப்பா என் பையன் இது மாதிரி இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை, எங்கேயோ பிரச்சனை இருக்குது, ஏதோ பிரச்சனை இருக்குது, இதா தீர ஆராய வேண்டிய ஒரு பிரச்சனையாக இருக்குதுன்னா அவனுடைய நண்பர்கள், அந்த பையனோட நண்பர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நார்மலாக கொஞ்சம் சை டைப்பாக இருப்பான், அதிகமாக பேச மாட்டான், ஒரு சில டேலண்டடான எக்ஸாம்லாம் பாஸ் பண்ணியிருக்கான், அரசாங்கத்துக்கிட்டேருந்து ஸ்காலர்ஷிப்லாம் வாங்கியிருக்கான், அந்தளவுக்கு ஒரு டேலண்டடான கை அவன். ஆனால் இது பண்ணியிருப்பான்னு யாருமே நாங்கள் எதிர்பார்க்கலையே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை விட ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னா, அவன் தீவிர ரிபப்ளிக்கோட கேண்டிடேட்டு. அவன் தனது பக்கத்திலே நான் ரிபப்ளிக்கோட கேண்டிடேட், ரிபப்ளிக் கட்சிக்கு 2021 $15 கொடுத்துருக்கான், 2022 ஒரு $500 பக்கம் கொடுத்துருக்கிறான். ஸோ அந்த அளவுக்கான ரிபப்ளிக் வெரியன், அதாவது ட்ரம்ப் மீது இருக்கக்கூடிய ஒரு வெரியன், அவன் அந்த அளவுக்கு தாக்கல் நடத்தியிருப்பான். அவங்க அப்பாவை அதான் சொல்லார், ரொம்ப கட்சி மீது பாசமுள்ள ஒரு பையனாக இருக்கான், இவன் எப்படி எதிராக போயிருப்பான் அப்படின்ற ஒரு கேள்வி கணைகளை இந்த இடத்துல வைக்கும்போது எங்கேயோ சம்திங் மிஸ்ஸிங். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்னதுக்கும் இதையும் நீங்கள் லைட்டாக மேட்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு லைட்டாக புரியும்னு நினைக்கிறேன் நான். இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, இது கான்ஸ்பிரன்சி தியரியாக கூட எடுத்துக்கலாம். கான்ஸ்பிரன்சி தியரியோ இல்லை நிஜ தியரியோ, அந்த சுடப்பட்ட நபர் இருக்காங்க இல்லையா, தாமஸ் குரூக், அவனை ஏற்கனவே பாய்சன் கொடுக்கப்பட்டு மேலே வச்சுட்டாங்க. கரெக்டாக இந்த நிகழ்வுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, அவனை ஷூட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஆங்கிள் ஈஸியாக அவன் அங்கே இருக்கிறான்னா சர்வசாதாரணமாக எப்படி மேலே இருக்கிற கொஞ்சம் கீழே இருக்குது, சாதாரணமாக தெரிந்திருக்குமே அப்படின்ற ஒரு கேள்விகளை போட்டு இந்த இடத்துல வைக்கிறாங்க. இது
கான்ஸ்பிரன்சி தியரி 2. அதாவது என்னென்னா, ஏற்கனவே விஷயம் அது கொடுக்கப்பட்டு முன்னாலே வச்சுட்டு இந்த ஒரு நிகழ்வு நடந்ததுக்கப்புறம் ட்ரை பண்ணாங்க, முடியல, கரெக்டாக அவனை பலிகடா வாங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல வராங்க. அவங்ககிட்ட அந்த மாதிரியான பவர்ஃபுல் ரைஃபிள்லாம் வந்து கிடைக்கிற வாய்ப்புகள் இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம். FBI வந்து சாதாரண ஆளுங்க கிடையாது, எல்லாத்தையும் விசாரிப்பாங்க. பட் எக்ஸ்தலத்தில் இதெல்லாம் வந்து பெரிய விவாத பொருளாக இருக்கிறது. சரி, இது 2 முடிச்சிட்டோமா? 2லேயே உங்களுக்கு கிட்டத்தட்ட பல கேள்விகள் முளைத்திருக்கும். உங்கள் சிறு மூலையிலிருந்து பல கேள்விகள் கிளம்பி இருக்கலாம். என்னப்பா, ஒரு ட்ரம்ப்போட ஆதரவாளன், ட்ரம்ப்போட வெறியனே இப்படி பண்ணியிருப்பானா அப்படின்ற ஒரு கேள்வி இந்த இடத்துல வந்திருக்கிறது. அப்போ யாரோ பலிக்கடை வாங்கியிருக்காங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வச்சுக்கலாம். 3வது என்ன அப்படின்னா, நேற்று இந்த நிகழ்வுக்கு ஒரு 4 முன்பு நம்ம பேசியிருக்கிறத பற்றி ஹங்கேரி விக்டர் ஓர்பன் அவர்கள், ஹங்கேரியினுடைய பிரைம் மினிஸ்டர், அங்கே போயிட்டு தனிப்பட்ட முறையில் ட்ரம்ப் அவர்களை சந்தித்து அமைதி பேச்சுவார்த்தைக்கு என்னெல்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. இந்த ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தப்பட்ட அடுத்த நாள் மேபி இந்த வார விரும்புகிறவங்க அமைதியை விரும்பலையோ அப்படின்ற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் இது நடந்திருக்கலாமா? ஏன்னா நிச்சயம் ட்ரம்ப் அவர்கள் என்ன தொடர்ந்து ஜெலன்ஸ்கி சார்பாக சொல்லப்படுகிற விஷயம் என்னன்னா, நவம்பருக்குள்ளார எந்த பேச்சு வந்தாலும் முடித்துக்கோங்க, நவம்பருக்கு அப்புறம் நிலைமையே மாறிவிடும் என்ற அச்சத்தை வந்து தெரிவித்திருந்தால் நேட்டோருடைய கூட்டமைப்பில். ஸோ இங்கே எங்கேயாவது எசகு புசுக்கா அமைதிக்கான பேச்சுவார்த்தை இடையூறாக இருக்கிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியை போட்டுக்கலாம். இது 3. 4வது சம்பவம் என்ன அப்படின்னா, இந்த புகைப்படத்தில் பாருங்க. இந்த புகைப்படத்தில் மேல் இருக்கிற ஷூட்டர், அதாவது ஸ்னைப்பர் இருக்காங்க இல்லையா, அரசாங்கத்தோட ஸ்னைப்பர் சர்வீஸ், கவர்மெண்ட்டோடைய சீக்ரெட் சர்வீஸ் என்ன பண்ணுறாங்க, அவர் கையில் வந்து ஒரு பேண்ட் மாதிரி இருக்கான். அந்த பேண்டையும் வந்து வட்டம் போட்டுக்கிட்டாங்க. இந்த பேண்ட் வந்து நார்மலாக யார் கட்டியிருப்பாங்கன்னா, ஜூடிசம், அதாவது இவர்கள் தான் வந்து கட்டியிருப்பாங்க. அதனால் அவர் வந்து அதன் அடிப்படையிலே தெரிந்தே மேபி விட்டு வைத்திருந்தாரா அப்படின்ற மாதிரி வந்து அல்ஜசீரா சேனலில் கூட லைட்டாக வந்து சொல்லியிருந்தாங்க. மேபி இவர் வந்து ஜூஸுக்கு எதிராக, அதாவது அமைதிக்கான பேச்சுவார்த்தையில் தொடர்ந்து இவருக்கு நெதன்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு, அதன் அடிப்படையில் கூட இருக்கலாமான்ற மாதிரியான சிறு கேள்விகளை வந்து எழுப்பியிருந்தாங்க. அப்படி இருந்தால் கூட இந்த ஒரு பதிவில் நான் என்ன கேட்குறேன்னா, ஸோ இவர் இஸ்ரேலுக்கு ஆதரவான நிலைப்பாடு எடுக்கும்போது ட்ரம்ப் அவர்களோடு கொஞ்சம் எதிரான நிலைப்பாடு எடுக்கும்போது ஏன் ஷூட் பண்ணோம் அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இதில் ஏதோ ஒரு, அதனால தான் மொசாட் கூட பெரிய அளவுக்கு ட்ரெண்டாக இருந்தது, பின்புலமாக இருக்குமா அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க. எனக்கு இதுவுமே நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிடறேனே, அவர் கையில் கட்டி இருக்கிறது, அப்புறம் சீக்ரெட் சர்வீஸுக்கு தெரிஞ்சிருக்கிறது, தெரிந்து கூட விட்டுருக்கிறாருன்னா இந்த வகையில் ஊடுருவி வேறு ஏதாவது திட்டங்களை தீட்டி இருக்கலாமா அப்படின்ற மாதிரியான கேள்வி கணைகளை வந்து தொட்டு வைக்கிறாங்க. சரி, ரஷ்யா தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க கொஞ்சம் நம்மளை ஆக்சுவலாக ரஷ்யா பழி போட போகிறாங்கன்றது தெரிஞ்ச விஷயம்தான். இருந்தாலும் அவங்க சார்பாக என்ன சொல்கிறாங்கன்னா, டிமித்ரி பெஸ்கோ அவர்கள் வந்து தொடர்ந்து ட்ரம்ப் அவர்கள் மீது பல அடுக்குமுறைகள், பல கோர்ட்டு, ப்ராசிக்யூட்டர் எல்லாமே அவருக்கு எதிரான நிலைப்பாடில் அடுத்தடுத்து தண்டனைகள் கொடுக்கப்படுறது, இவர் வரக்கூடாதுன்ற நிலைப்பாடில் தடுக்கிறது, மீது எல்லாம் பெரிய நிலைப்பாடு எடுக்கும்போது எங்கேயோ சந்தேகத்தை கிளப்புகிறது, அவரோட உயிருக்கு வந்து அச்சத்தை ஏற்படுத்துகிறதுன்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. குறிப்பாக எதை மென்ஷன் பண்ணுறாங்கன்னா, ஒரு நாளைக்கு முன்பு, இந்த நிகழ்வு நடந்த ஒரு நாளைக்கு முன்பு பைடன் அவர்கள் வந்து பேசும்போது, நான் என்னுடைய அடிமனசிலிருந்து, என்னுடைய இதயத்தின் அடிமனசிலிருந்து சொல்கிறேன், ட்ரம்ப் வந்து இந்த நேஷனுக்கே மிகப்பெரிய ஒரு த்ரெட்டன் அப்படின்ற அளவுக்கு வந்து சொல்லியிருந்தாங்க. இன்னும் ஒரு படி மேலே போகணும் அப்படின்னா, டெமோக்ராட்டிக்கோட மிகப்பெரிய ஒரு புரபகண்டாவை என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த டைலாக்கை உங்கள் லைஃப்பில் கேட்டிருப்பீங்க, லைஃப்லனா சமீபத்தில் கேட்டிருப்பீங்க, ட்ரம்ப் வந்தார் அப்படின்னா ஜனநாயகத்துக்கே மிகப்பெரிய ஒரு ஆபத்து, இனி அங்கே வந்து தேர்தலே நடக்காது, ஒட்டுமொத்த இறையாண்மையும் ஜனநாயகத்தையும் மாற்றிடுவார், ஒட்டுமொத்த இனி அமெரிக்காவோட நிலைப்பாடே மொத்தமாக மாறிடும், ஜனநாயகம் இருக்காது, இனி எலெக்ஷனே நடக்காது, இனி எதுவுமே நடக்காது அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் இதில் அப்படி ஒரு தியரியை பைடன் சார்பாக வந்து புரபகண்டா பரப்புகிறாங்க. இந்த டைலாக்கை நீங்கள் எங்கேயே கேள்விப்பட்டிருப்பீங்களே, இல்லை இங்கே நம்ம எலெக்ஷனை பார்த்த மாதிரியே இல்லை, அங்கேயும் அதே அளவுக்கான டைலாக்கை தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. சரி, அந்த கான்ஸ்பிரன்சியை அங்கேயே அப்படி வச்சுக்கலாம். அடுத்த ஒரு நிகழ்வு என்னென்னா, இவர் ஒரு இருக்கிறார்ல, இந்த 3 ப்ராப்பர்ட்ஸ் போட்டு ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி அவர் பேசின வீடியோ பதிவு இன்று வயலில் இருக்கிறது. இந்தியா, அதாவது ஒட்டுமொத்தமாக சோலாருடைய எலிப்ஸ் படி ட்ரம்ப் அவர்கள் வந்து நிச்சயம் ஒரு பொது கூட்டத்திலேயோ இல்லை ஒன்று இந்த பக்கம் காது பக்கம் சுடப்பட்டு அவருடைய ஏர்பட்ஸ் இந்த பக்கம் வந்து காது வந்து கேட்காம போகிறதுகள் ஏதாவது ஒரு சம்பவம், அவர் முட்டி போட்டு இறைவனை வேண்டிக்கிற மாதிரியான நிகழ்வுகள் எனக்கு தோன்றுகிறதுன்ற மாதிரிலாம் ஒரு விஷயத்தை அவர் பேசின வீடியோ பதிவு இன்று வைரலாகிறது. எப்படிப்பா
3 மாசத்துக்கு முன்னாடியே அக்யூரேட்டா சொல்லியிருக்கிறாரு. நார்மலா இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்கும்போது இதற்கு முன்னாடி யாராவது ஒரு விஷயம் ஏதாவது ஒன்று சொன்னாங்கன்னா அதை கொண்டு வந்து மேட்ச் பண்ணி அவர் கொஞ்சம் பெரிய ஆள் ஆக்கிடுவாங்க. அந்த மாதிரி இந்த ஒரு கான்ஸ்பிரன்சி தியரியில இவரையும் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறாங்க. சரி, இப்ப எக்ஸ் தளத்துல என்ன சொல்றாங்க, ஏன்னா தொடர்ந்து ஆளுகின்ற அரசாங்கம் பைடனுடைய அரசாங்கம் என்ன சொல்றாங்கன்னா, டெமோக்ராட்டிக் பொறுத்த வரைக்கும் நாங்க எங்க ஆட்சி காலத்துல அந்த எங்க பொலிட்டிக்கல் வைலன்ஸ் அப்படின்றதுக்கான ஒரு சின்ன ரூம், ஒரு சின்ன கேப் கூட இடம் கொடுக்க மாட்டோம். ஐ எம் கிராட்ஃபுல் டு லா என்ஃபோர்ஸ்மெண்ட். மிகப்பெரிய அளவுக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படுவாங்க. ஃபார்மர் பிரசிடென்ட் வந்து சேஃபாக இருக்கிறாரு அப்படின்ற மாதிரிலாம் எவ்ரி ஒன் இன்வால்வ் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டதுக்கு எக்ஸ் தளத்திலே கம்யூனிட்டி நோட்டுன்னு ஒன்று போடுவாங்க. கம்யூனிட்டி நோட் அப்படின்னா நம்ம ஏதாவது வேற ஏதாவது பிக்சர் போட்டோம்னா இந்த பிக்சர் இங்கேருந்து எடுத்தது அங்கேருந்து எடுத்ததுன்னா போட்ட மாதிரி அது கம்யூனிட்டி நோட்டில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இதே ஆளுங்கட்சியை சேர்ந்த நபர் இவரே இதற்கு முன்பு ட்ரம்ப் அவர்கள் சேஃபாக தான் இருக்கிறாரு, அவருக்கு எதுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று பாதுகாப்பு விளக்குவதற்கு மிக முக்கிய நபராக இருந்த நபர் தற்பொழுது பொய்யை சொல்கிறார், அவர் பாதுகாப்பாக தான் இருக்கிறார் என்ற மாதிரியான தகவல்களை இன்னைக்கு எக்ஸ் தளத்திலே வந்து பதிவு இருக்கிறாங்க. அதை வந்து யூஎஸ்னுடைய சீக்ரெட் சர்வீஸ் வந்து டோட்டலாக மறுத்து இருக்கிறாங்க. நாங்கள் ஒருபோதும் அவருக்கான பாதுகாப்பு கொடுப்பதில் தயங்கதில்லை, அவர்களுக்கு தொடர்ந்து பாதுகாப்புகள் கொடுக்கப்படுன்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஃபைனலாக என்னுடைய சொல்யூஷன் என்ன அப்படின்னா, இதுக்கு முந்தைய பதிவில் கூட பெரிய அளவுக்கு குற்றச்சாட்டுலாம் சொல்லியிருந்தாங்க, பெண்கள் படையில் தான் அதிகமாக இருக்கிறது, என்ன செய்திருக்கிறதுன்ற மாதிரி சொன்னாங்க. ஒட்டுமொத்த அமெரிக்காவுமே இப்போ Z+ பாதுகாப்புக்கு சரி மற்றதுக்கும் சரி இந்த பெண்ணை தேடிட்டு இருக்காங்க. நீ இப்போ இந்த வீடியோ பதிவில் பாருங்கள், இந்த பெண்ணை தான் யார் இவங்க கொஞ்சம் கிடைப்பாங்களா அப்படின்ற மாதிரி வந்து தேடிட்டு இருக்காங்க. காரணம் பாருங்க, தன் கணவரையே வந்து எவ்வளோ பெரிய பாதுகாப்பு மீறி அப்படி கையிலே பிடிச்சி இப்படி ரிட்டர்ன் அனுப்புவாங்க பாரு. ஃபைனலாக அது மட்டும் நான் டேக் எடுத்துட்டேன். திரும்பி இவங்க இந்த சுடப்பட்ட குண்டு அப்படி பிடிச்சி இப்படி ரிட்டர்ன் அனுப்புறாங்க பற்றி, அது வந்து அந்த சொட்டோட கண்ணை அப்படி இந்த பக்கம் போயிட்டு அவர் ஸ்பாட்டில் இறந்து போயிடுவார். அது மட்டும் என்னால் எடுத்துட்டேன். ஏன்னா கொஞ்சம் அந்த மாதிரியான கண்டென்ட் ஆகிறதுனால வயலேஷன் வந்துடும்ன்றனால அதை மட்டும் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுதான் நடக்கும். இவங்கள தான் தேடிட்டு இருக்காங்க. ஃபைனல் அம்மா எங்கம்மா இருக்க தாயே வாமா வந்து உன்னதான் அமெரிக்கா தேடிட்டு இருக்கு. ஏன்னா அமெரிக்கா தொடர்ந்து ரொம்ப இன்னல்களை சந்தித்து கொண்டு இருக்கிறது, வாமா தாயே வா அப்படின்ற மாதிரி வந்து தேடிட்டு இருக்காங்க. சும்மா அப்படி லைட்டா கொஞ்சம் கலகலன்னு போலாம்ன்றதுக்காக இந்த ஒரு பதிவு போடுறேன். ஏன் நான் இதை சொல்றேன் அப்படின்னா, இந்த பதிவு பார்க்கும்போது ஒட்டுமொத்தமாக இது வரைக்கும் எந்த உலகத்திலுமே இல்லாத அளவுக்கு அமெரிக்காவில் 4 அதிபர்களை வந்து சுட்டு கொண்டு இருக்காங்க. 1865 1963 வந்து வரைக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரிபப்ளிக்கன் பார்ட்டி 3 பேரும், டெமோக்ராட்டிக் பார்ட்டி வந்து ஒருத்தர். ரிபப்ளிக்கன் பார்ட்டினா ட்ரம்ப் அவர்களை பற்றி சொல்கிறேன்னா ட்ரம்ப்போட கட்சி, டெமோக்ராட்டிக் அப்படின்னா பைடனோட கட்சி. அது எத்தனை பேர் காயம் அடைந்திருக்காங்கன்னா 3 பேர் சொல்கிறாங்க. 1912, 81, 2024. ஸோ இந்த அளவுக்கு நிகழ்வு நடக்கும்போது இந்த மாதிரியான பெண் வந்து பாதுகாப்பு தேவைதான். குண்டியை பிடிச்சிட்டு போட்டாங்கன்னு வச்சுக்க முடிச்சிருவாங்க அவங்க கதைன்ற அளவுக்கு நம்ம பேசிடலாம். சரி, பத்திரிகைகள் இன்னும் தெரிந்திருக்கிறதா அப்படின்னா எந்த பத்திரிகைகளும் தெரிந்தவில்லை. இந்த நியூயார்க் டைம்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்லாங்கை மாற்றி என்ன போட்டிருக்காங்கன்னா, ட்ரம்ப் ஹர்ட் பட் சேஃப் ஆஃப்டர் எ ஷூட்டிங். அவ்வளோதான், ஷூட்டிங்கில் கொஞ்சம் சேஃப் ஆகுறாரு. அதாவது ஒரு வார்த்தை கூட அந்த இடத்துல வந்து படுகொலைக்கான முயற்சி அப்படின்ற ஒரு வார்த்தை எங்கேயுமே இடம்பெறாமல் ரொம்ப சேஃபாக அப்படியே அழகாக கொண்டு போகிறாங்க. பைடன் நிர்வாகத்துக்கு முட்டு கொடுத்துருக்காங்க அந்த இடத்துல. வாஷிங்டன் போஸ்ட்டுமே அதே ட்ரம்ப் இன்ஜூர்ட் இன் ரேலி ஷூட்டிங், அவ்வளோதான், சிம்பிள். ஏதோ அந்த ஷூட்டிங் இந்த பலூன் சுடுற மாதிரி அந்த சுடுற மாதிரி வேற எங்கேயோ சுட்டுருவாங்க போல, லைட்டாக இன்ஜூர்ட் ஆகிட்டாரு, அவ்வளோதான். மற்றபடி பெருசாக நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லைங்க அப்படின்ற மாதிரி வந்து பத்திரிகைகள் தொடர்ந்து உங்களுக்கு ஆதரவாக தான் பேசிகிட்டு இருக்காங்கன்ற ஒரு நிகழ்வையும் சொல்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் உலக நாட்டில் ஜனநாயகத்தை காப்பாற்றுவேன், பத்திரிகை சுதந்திரம் இல்லை, அங்கே இல்லை இங்கே இல்லை அப்படின்ற மாதிரி ஏதாவது சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க, கடும் கண்டனம், கண்ணே குத்தி தள்ளிட வேண்டியதுதான் யாராக இருந்தாலும் சரி. இல்லை, கண்டனத்துக்கு தயாராக இருந்து கொள்ளுங்கள். என்ன நாடு, யார் ஜனநாயகத்தை பற்றி எங்கே பேசுவது என்பதை நாமல் நீ முடிவு செய்து கொள்ளலாம். சரிங்களா? இப்போ இவ்வளோ நிகழ்வு நடந்தும் அடங்கியிருக்காங்களா அப்படின்னா அடங்கலைங்க. அலபாமா அப்படின்ற ஒரு பகுதியில் ஒரு 3400 பிளாக் மார்க் இருக்குது. அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரீட் ஒன்று, பிரமிங்ஹாம் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரீட்டில் பெரிய துப்பாக்கி சூடு, 4 பேர் இறந்து போயிட்டாங்க. மற்றும் 13 ஷூட் மேலே பண்ணியிருக்கிறாங்க, 13 பேர்த்துக்கு மேலே சுட்டுருக்காங்க. அதில் கொஞ்சம் பேர் காயம் அடைந்திருக்காங்க, 4 பேர் பக்கம் இறந்து போயிருக்காங்க. என்ன சொல்கிறது சொல்லுங்கள். துப்பாக்கி கலாச்சாரம் என்பது பெரிய கவலைக்குறியாக இருக்கிறது. இப்போ ஜெர்மனியில் புதுசாக முளைச்சிக்கு திடீர்னு இப்போ ஜெர்மனி நான் பேச வரும்போது ஒரு தகவலுங்க, ஜெர்மனியில் பெரிய ஒரு மல்டிபிள் ஷாட்னா நிறைய துப்பாக்கி சத்தம் கிடைக்கிறது பேடன் அப்படின்ற ஒரு பகுதியில். பேடன் அப்படின்ற ஒரு பகுதியில் மேபி நிறைய பேர் இன்ஜூர்ட் ஆகிருக்கலாம்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. நிறைய வரிசையாக
ஃபுல்லாக நின்றுட்டுருக்கு. மேபி இதனோட அப்டேட் எனக்கு கிடைச்சதுன்னா நாளைக்கு உங்ககிட்ட வெளியிடுறேன். பெரிய ஒரு துப்பாக்கி சத்தம் கேட்டுக்கொண்டிருப்பதான் சொல்லப்படுகிறது. இது ஒட்டுமொத்த நிகழ்வோட சார அம்சமாக முடிச்சிடுறேன். ஓரளவுக்கு உங்களுக்கு கிளாரிட்டியாக கொடுத்துட்டு நினைக்கிறேன். இதில் உங்ககிட்ட எந்த கான்ஸ்பிரன்சி தியரி கரெக்டாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன். இப்போ நீங்கள் ஒரு சிஏ ஏஜென்ட்னு வச்சுக்கோங்களேன், இல்லை நீங்கள் ஒரு உளவுத்துறை அதிகாரின்னு நினச்சிக்கோங்களேன். இந்த உளவுத்துறை அதிகாரின்படி இது எந்த ஒரு 3, 2, 3, 4 அப்படின்ற மாதிரி சொன்னோம் இல்லையா, அதில் எது கரெக்டாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்ற கருத்துக்களை பதிவிடுங்கள். ஸோ நம்ம அப்படியே இஸ்ரேல் கிட்ட போனோம் அப்படின்னா, இஸ்ரேல் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி என்ன, ஒரே சமயத்தில் 3 நாடுகள் மீது தாக்குதல். ஒன்று லெபனான், அந்த தாக்குதல் குறையவே இல்லை. இன்றைக்கி இஸ்ரேல் காசாவுக்குள்ளார பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட குறையவே இல்லை. நேற்று நடத்திய அதே தாக்குதல் 17 to 24 பேர் பக்கம் மறுபடியும் இறந்திருப்பதாக தகவல் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இதில் 3வது இடம்னா சிரியானுடைய தலைநகர் டமாஸ்கஸ் நடத்தப்பட்ட தாக்குதல். இந்த டமாஸ்கஸ் நடத்தப்பட்ட தாக்குதலில் நீங்கள் இப்போ பார்க்குறீங்கல்ல, குறிப்பாக கோலன் ஹெய்ட்ஸிலிருந்து கொண்டு போய் தாக்கல் நடத்தியிருக்காங்க. கஃபர் சவுசன் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல அங்கே இருக்கக்கூடிய பகுதிகள், பெரிய அளவுக்கான பகுதிகளும் காடுகளும் பற்றி எரிந்து கொண்டு இருக்கிறதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு ரெசிடென்ஷியல் பில்டிங் வந்து பெரிய அளவுக்கு சேதாரம் அடைந்திருக்கிறது. அதில் குறிப்பு என்னென்னா, சிரியானுடைய ஆர்மி வந்து இறந்து போயிட்டாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. குறிப்பு இன்னும் இஸ்ரேல் தரப்பில் முழுமையான விளக்கங்கள் கொடுக்கல, எந்த நோக்கத்திற்காக அவரோட தாக்கல் நடத்தப்பட்டது என்ற விளக்கங்கள் கொடுக்கவில்லை. பட் சிரியா தரப்பில் வந்து வழக்கம் போல தனது கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள். இஸ்ரேலுக்கு என்ன நினைத்து கொண்டிருக்கிறார்கள், எங்கள் நாடு என்ன அவர்களுக்கு என்ன கிள்ளுக்கிறையா, நினைத்தால் தாக்கல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று தனது கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஸோ இது சம்பவம் நம்பர் 1 எடுத்துக்கலாம். சம்பவம் நம்பர் 2 என்ன அப்படின்னா, ராஃபா பகுதிக்குள்ளார மறுபடியும் இன்னைக்கு மற்றொரு கேம்ப் உள்ள வந்து தாக்கல் நடத்தியிருக்காங்க. இந்த தாக்குதலில் 16 பேர் பக்கமே இறந்து போயிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு 15 நிமிஷத்துக்கும் ஒரு ஏர் பாம் வந்து போட்டுட்டு தான் இருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக அந்த காசா ஜோனில் இன்ன வரைக்கும் எவ்வளோ சொல்கிறாங்கன்னா 90 பக்கம் இறந்து போனதாகவும் 300க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து காயமடைந்திருப்பதாகவும் சொல்கிறாங்க. ஹிஸ்புல்லா பதிலுக்கு இஸ்ரேலுடைய ஆர்மி பேஸை 2-3 இடத்துல தாக்கல் நடத்தப்பட்டதாகவும் பெரிய சேதாரம் அடைந்திருப்பதாகவும் ஹிஸ்புல்லா தரப்பில் வந்து கிளைம் பண்ணியிருக்கிறாங்க. வெஸ்ட் பேங்க் பகுதிக்குள்ளார பெரிய அளவுக்கான ரெய்ட் நடந்திருக்கிறது, பல கைதுகள் நடந்திருக்கிறது. ஏன்னா நேற்று ஹமாஸ் தரப்பில் ஒரு அறைகோவல் விடுத்திருந்தாங்க. அந்த அறைகோவலில் மக்களே தயாராகிருங்கள், தாக்கல் நடத்துவதற்கான தயாராகிருங்கள், உங்களோட எதிர்ப்புகளை காட்டுங்கள் இஸ்ரேல் மீதுன்னு சொல்லப்பட்டதற்கு இன்று பெரிய அளவுக்கான ரெய்ட். இந்த வெஸ்ட் பேங்க், இந்த மேப்பில் இருக்கக்கூடிய சிவப்பாக இருக்கக்கூடிய பகுதி எல்லாமே வந்து மிகப்பெரிய ரெய்ட். ஒரு சின்ன இடத்துல துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது. சரி, நேற்று ஒரு முக்கிய பதிவாக சொல்லியிருந்தேன். குறிப்பாக ஹமாஸினுடைய முக்கிய கமாண்டர் அக்டோபர் 7 நடந்த நிகழ்வுகளுக்கு பெரிய மூளையாக செயல்பட்டவர் முகமது டியாஃப் அவர்கள் வந்து இறந்து போனதாக சொன்னேன். அந்த தகவலை முற்றிலும் ஹமாஸ் தரப்பில் வந்து உறுதியாக சொல்கிறாங்க, நிச்சயம் இல்லை, அதுக்கான வாய்ப்புகளும் இல்லைன்றாங்க. ஏன்னா மறுபடியும் அந்த தாக்கல் நடத்தப்பட்ட வீடியோ பதிவு வருது. இப்போ இந்த பாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பக்கம் வெடிக்குது இல்லையா, அது வந்து 500 கிலோகிராம் உடையது, அதாவது 1/2 டன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ 500 கிலோகிராமுக்கே 1/2 டன்னுக்கே இவ்வளோ எஃபெக்ட். நம்ம இப்போ கீழே இருந்து பார்த்தோம் அப்படின்னா மேலே இருக்கிற ஆள் வந்து தெரியாது. நம்ம ஊரில் கிணறு தோணும் அப்படின்னா இது மாதிரி 2 போட்டாங்கன்னா கிணறு தோண்டிடுவோம். அந்தளவுக்கு ஹைட். முடிஞ்ச வீடியோ இருந்தால் எடுத்து போடுறவங்களுக்கு அவ்வளோ மிகப்பெரிய பாதிப்பு. நேற்று கான்யூனிஸ்ட் பகுதியில் போடப்பட்ட பாம்பு, அவருக்கு இலக்குகளை வைத்து தாக்கப்பட்ட இடத்துக்கு எவ்வளோ, 500 கிலோ 1/2 டன்னுக்கு. அப்படின்னா இன்னைக்கு ரஷ்யா தரப்பில் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. 3000 கிலோ 3 டன்னு கைடடோட மிசைல் ஜிபிஎஸ் கைடடோட 3 டன் வெயிட் வந்து தாக்கல் நடத்துறாங்கன்னா அப்போ இமேஜின் பண்ணி பாருங்கள் எவ்வளோ பாதிப்பு இல்லை. முதல் முறையாக நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோன்ற ஒரு நிகழ்வு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் அப்போ தான் நினச்சி பார்த்தேன், நான் என்னப்பா இங்கே கான்யூனிஸ்ட் பகுதியில் ஒரு சும்மா ஜஸ்ட் 1/2 டன்னு ஒரு 500 கிலோவுக்கு இவ்வளோ பாதிப்புகளா அப்படின்னும் போது அங்கே 3 டன்னா 3000 கிலோ வெயிட் உள்ள ஒரு குண்டை ஜிபிஎஸ் கைடடோட ஒரு தாக்கல் நடத்தி முயற்சிகள் மேற்கொண்டோம், சக்ஸஸ்ன்ற மாதிரி சொன்னாங்க. அதை நினச்சி பார்த்தேன், கிட்டத்தட்ட தண்ணியே வந்துடும் போல். 3000 கிலோ போட்டு தாக்குனால என்ன நடக்க போதோ தெரியல. சரி, இப்போ நான் இதை பற்றி பேச வந்தல. இந்த நிகழ்வுகளுக்கு ஹமாஸ் தரப்பில் தனது கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள். 90 பேர் இறந்து போயிருக்காங்க, 300 பேர் பட்ட மக்கள் காயமடைந்திருக்கிறாங்க. அதனால் இனி இஸ்ரேல்கிட்ட பேச்சுவார்த்தை கிடையாது, சீஸ்ஃபயருக்கான டாக்கை நாங்கள் நிறுத்துகிறோன்ட்டாங்க. ஸோ நம்ம ஒரு விஷயம் தொடர்ந்து சொல்லிட்டு, எப்போல்லாம் அந்த சீஸ்ஃபயர் வருதோ அப்போ இஸ்ரேலினுடைய தாக்குதல் வெறித்தனமாக இருக்குது.
சீஸ்ஃபயரை பற்றி பேசலை அப்படின்னா தாக்குதல் அப்படியே ஸ்லோ பண்ணிக்கிறாங்க. அப்போ இஸ்ரேலுடைய இன்டென்ஷன் ரொம்ப கிளியராக இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஹமாஸ் முடிகிற வரைக்கும் நாங்கள் தாக்கல் நடத்தியே தருவோம், எந்த மாற்று கருத்துமே இல்லைன்றாங்க. அமெரிக்கா மற்ற நாடுகள்லாம் ப்ரெஷரை கொடுத்து நீ வா அமைதி பேச்சுவார்த்தைக்கு வா வா அப்படின்னு சொன்னோம்னா வரங்க, டேபிளில் உட்காருங்க, பேசுகிறேங்கன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் அந்த பக்கம் அனுப்பிட்டு இந்த பக்கம் தனது வேலையை காட்டும் போது பெரிய தாக்குதல்களுக்கு ஆகும்போது இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களே ஒத்து வரல, நாங்கள் என்ன பண்ணுறது? இஸ்ரேலுடைய சூப்பர் டைலாக் இருக்குது இந்த இடத்துல. என்னன்னா, அவங்களே ஒத்து வரல, விலகிட்டாங்க, நாங்கள் அமைதி பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கிறோம், ஹமாஸ் தான் ஒத்துக்கலன்னாங்க. ஏன்னா இப்போ ஹமாஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவ்வளோ தாக்கம் நடந்ததுக்கப்புறம் வந்து நாங்கள் ஒன்றும் இறக்கமற்ற மனிதர்கள் இல்லை, எங்களுக்கும் கொஞ்சம் இருக்கிறது, அதனால் நாங்கள் இந்த பேச்சுவார்த்தையிலிருந்து விலகுகிறோம், இனி நாங்கள் பதில் நடவடிக்கை எடுக்காமல் நாங்கள் விடவே மாற்றோம் என்ற அளவுக்கு வந்து சொல்லப்பட்ட இந்த நிகழ்வு தான் பெரிய அளவுக்கு பேச பொருளாக இருக்கிறது. கரெக்டாக இஸ்ரேலுடைய பேஸ் சொல்லுவாங்க, ஐ திங்க் சென்ட்ரல் இஸ்ரேல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பகுதியில் திடீர்னு ஒரு காரு நின்றிருந்த மக்கள் மீது அப்படி ஃபுல்லாக நுழையிறாங்க. அப்படி நுழையும் போது ஒரு பெரிய தாக்குதல், 4 பேர் பக்கம் இன்ஜூர்டாக இருக்காங்க. சஸ்பெக்ட் வந்து இது மேபி டெரர் அட்டாக்காக இருக்கலாமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லப்படுகிறது. மறுபடியும் இன்று UNRWA பள்ளிக்கூடத்தின் மீது மற்றொரு தாக்கல் நடத்தப்பட்டது. இந்த தாக்குதலில் 12 பேர் பக்கம் இருந்து போனதாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவுமே மிகப்பெரிய ஒரு இழப்பு. நாட்டில் இங்கே எவ்வளோ பிரச்சனை இருக்குது, என்ன ஒரு முடிவு பாருங்கள். பாலஸ்தீனம் வந்து காசாவும் சரி பாலஸ்தீனமும் சரி இப்போ நடக்கக்கூடிய ஃபைனலில் யாராக்குன்னா ஸ்பெயினுக்கும் இங்கிலாந்துக்கும் நடக்குதான். அதில் நாங்கள் ஸ்பெயினுக்கு சப்போர்ட் பண்ணுறோம், இங்கிலாந்துக்கு சப்போர்ட் பண்ண மாட்டோம் அப்படின்றது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியம் இப்போ இங்கே நடக்கிறதுல. இப்போ யாருக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க? இப்போ ஸ்பெயின் ஜெயிச்சுதுன்னா இப்போ உங்களுக்கு என்ன நடக்க போகுது பாலஸ்தீனத்துக்கு? இல்லை இங்கிலாந்து அதில் பழிவான நடக்க போகுது. இவங்க முடிவு இதில் அல் ஜசீரா வேறு ரொம்ப பெருமையாக போட்டிருந்தாங்க, பாலஸ்தீனம் பிளட்ஜஸ் டு சப்போர்ட் ஸ்பெயின் இந்த யூரோ 2024 ஃபைனல் எகைன்ஸ்ட் இங்கிலாந்து வர போட்டிருந்தாங்க. இப்போ ரொம்ப முக்கியம். இப்போ இந்த வாருக்கு மக்கள் அங்கே எதுவுமே இல்லாமல் இருக்கிற அந்த சமயத்தில் இப்போ உட்காந்து டிவி முன்னாடி மேட்ச் பார்த்து சப்போர்ட் பண்ணுறதா இப்போ ரொம்ப முக்கியம் அப்படின்ற ஒரு நிகழ்வை உங்ககிட்ட நான் சொல்லிட்டு ஃபைனலாக அந்த வீடியோ நிறைவு பகுதியில் நம்ம அப்படியே ரஷ்யா கிட்ட போனோம் அப்படின்னா, பொட்டனோ அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிரிமியா பகுதியை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய டெரிட்டரி ரஷ்யா மக்கள் வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாங்க. நாட்டை விட்டு ஓடி விடலாமா, இல்லை இங்கேயே இருந்து விடலாமா, இல்லை இருக்கிற உள்ளாடையோடு ஓடி விடலாமா, இல்லை இருக்கிற உடைகளை எடுத்துக்கொண்டு ஓடி விடலாமா, குளிக்கிற ட்ரெஸ்ஸோடு போயிடலாமா, இல்லை குளிச்சு தொடச்சி காஞ்சிட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு மேக்கப் பண்ணிட்டு ஓடி விடலாமா, அந்த எண்ணத்தில் இருக்கிறார்கள். அந்த அளவுக்கு பயத்துடன் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். உக்ரைனுடைய காலம் கிட்டத்தட்ட வெற்றியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. கிரீமியாவை பறிக்காமல் விட மாட்டோம், எங்களிடம் பறித்த பகுதியை மீண்டும் பறித்து விடுவோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொன்ன உடனே ஜெலன்ஸ்கி வர ஒரு குற்றச்சாட்டு, சின்ன சின்ன அணுகுண்டுகள் மாதிரி வந்து வீசுகிறாங்க, டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன் வந்து யூஸ் பண்ணுவதற்கு பிளான் பண்ணுறாங்கன்ற கேள்வியை ரஷ்யாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்கிட்ட கேட்கும்போது அவர் வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டாரு. அதாவது சொல்லுவாருங்க, ஜெலன்ஸ்கி பொறுத்த வரைக்கும் பேசுவார், டிபெண்ட் அப்பான், அதாவது வேறுபடும், அப்பப்போ அவர் குடிக்கிற ட்ரிங்க்ஸை பொறுத்து அடிக்கிற பொறுத்து வேறுபடும், அதனால் அப்பப்போ அந்த டைலாக்லாம் மனசில் வச்சுக்காதீங்க. என்ன கடவுளே, இந்த நக்கல் தான் இவர்கிட்ட வந்து வேணான்றது. அவர் பேர் பாருங்கள், எனக்கு ஃப்ளோவில் வரல, ரஷ்யாவுடைய வெளியுறவுத்துறை செர்கி லாவ்ரோவ் அவர்கள் சொன்ன அந்த டைலாக் தான். அவர் அடிக்கிற ட்ரிங்கையும் குடிக்கிற சரக்கு பொறுத்து தான் அப்பப்போ வார்த்தை மாறும், அது எந்த டைம் குடித்தார் என்னன்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கள், அதெல்லாம் பெருசாக சீரியஸாக எடுத்துக்காதீங்க, வேறு கேள்வியை கேளுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி முடிச்சிருக்காங்க. உக்ரைன் தரப்பில் ஸ்வீடன் கிட்ட மிகப்பெரிய அளவுக்கான பேச்சுவார்த்தை இந்த ரவுண்ட் டேபிளில் ரொம்ப நேரம் கதவு, அப்பா 24 மணி நேரம் மேலே ஆயிடுச்சு, கொஞ்சம் வெளியே வாங்கப்பான்னு கதவை தட்டினா, இல்லை நாங்கள் பேசியே தீருன்ற அளவுக்கு பேச்சுவார்த்தையும். இந்த பேச்சுவார்த்தையில் JAS 39 கிரீப்பனுடைய ஃபைட்டர் ஜெட் வந்து எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல, ஏன்னா F-16 இது கொஞ்சம் எங்களுக்கு தேவைன்ற மாதிரி சொல்லப்படுகிறது. ஸோ அதனால் அந்த பேச்சுவார்த்தை ரொம்ப தீவிரமாக போயிட்டுருக்கு. எப்பா கொஞ்சம் வெளியே வாங்கப்பா ப்ளீஸ்ப்பா அப்படின்னா கூட 2 நாளாக பேசிகிட்டு இருக்காங்களாம். அப்படி ஒரு பேச்சுவார்த்தையும். சரி, பேச்சுவார்த்தை வெற்றி பெற வேண்டும். ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஆன்டி ட்ரோன் கன்னு மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போ ட்ரோன் வருது அப்படின்னா அதை முறியடிப்பதற்காக கொடுத்தன்ற மாதிரி சொன்னாங்க. பட் அது பெருசாக சக்ஸஸ் இல்லை. ஏன்னா தொடர்ந்து இன்றைக்கி ரஷ்ய நிலைகள் மீது ஒரு 7-8 எண்ணெய் கிணறுகள் தாக்கல் நடத்தியிருக்காங்க, அவங்களால வீழ்த்த முடியல. ஆக்சுவலாக அந்த வீடியோ பதிவு வந்திருக்கிறது. அது ட்ரோன் வரும், ஒரு கன்று வச்சு ஆன்டி ட்ரோன் கன் மூலிமா சுடுவார், கரெக்டாக சக்ஸஸ் ஆகலை, அது ஃபெயிலியராக இருக்குன்னு சொல்ல முடியும். ஸோ இன்றைக்கு ஒரு லோக்கான தகவலை கவர் பண்ணி நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோம சேனல். நன்றி, வணக்கம்.